ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 3 இருக்கக்கூடிய பெரிமீட்டர் அண்ட் ஏரியா, அதாவது தேர்ட் லெசன். சரியா? ஸோ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து தேர்ட் லெசனில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சிம்பிள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி டக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா தெரியும், தரவாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க. சரியா? ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் கூட பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எதை மிஸ் பண்ணிக்காங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? பெரிமீட்டர் கேட்குறாங்க. எதுக்கு பெரிமீட்டர்? ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த எல்லா கொஸ்டினும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? 2 × L + B. ஸோ போட்டுக்கலாமா? ஸோ எல்லும் பியும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 5 + 8. அதாவது நீங்கள் ஃபார்முலா படி தான் போன அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு 2 × L + Bன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ 5 + 8 என்ன வரும்? உங்களுக்கு 13 வரும். சரியா? ஸோ 13 × 2 26. அவ்வளோதான். ஸோ பெரிமீட்டர் வந்து 26ன்னு போட்டுடலாம். அடுத்து ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? L × B. கரெக்டாக? ஸோ 8 5s are 40. அப்போ ஏரியாவுக்கு என்ன வரும்? 40 வரும். ஸோ இந்த இடத்துல 40 வரும், இந்த இடத்துல என்ன வரும்? உங்களுக்கு 26 வரும். சரி, நீங்களே கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? நமக்கு பெரிமீட்டரை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர் = 2 × L + B. போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அடுத்து என்ன தெரியும் உங்களுக்கு? லென்த்து தெரியும். லென்த் 13 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லென்த்துக்கு வந்து 13 போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 54 = 54. ரைட்டா? அடுத்து இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போக நான் டிவிஷனில் போகும். ஸோ 54 / 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 27 கிடைக்கும். ஸோ 13 + B = 27. அப்போ B = என்ன பண்ணுவீங்க? இந்த 13 இந்த பக்கம் கொண்டு போவீங்க. ஸோ கொண்டு போய் நான் மைனஸில் போகும். கரெக்டாக? அப்போ 27 - 13 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 14. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னது? 14. ஸோ பிரெத்துக்கான ஆன்சர் வந்து 14 போட்டுடலாம். அடுத்து என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் × பிரெத்து. ஸோ 14 × 13 ஏதோ அதான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ 14 × 13 = 182. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பிரெத்து வந்து 14ம் ஏரியா வந்து என்னது? 182 இருக்கும். சரி, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் வாங்க. தேர்ட் கொஸ்டின். லென்த்து கேட்டிருக்காங்க, பிரெத்தையும் பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் ஃபார்மெட்டு தான். ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் = 2 × L + B. கரெக்டாக? ஸோ அங்கே வந்து லென்த்து கொடுத்துருந்தாங்க, இங்கே பிரெத்து கொடுத்துருக்காங்க. அதே தான். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? வேல்யூ என்ன? 60 = 2 × L வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ L போட்டுக்கலாம். ப்ளஸ் B வந்து 15 போட்டாச்சா? ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. அப்போ நான் பாதியாக போகும். ஸோ 30 = L + 15 போகும். ஸோ L + 15 = 30. அப்போ L = 30 - 15 = 15 சென்டிமீட்டர். அப்போ லென்த்தை வந்து 15 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15 போட்டுக்கலாம். கலர் மாற்றிடுமா? ஸோ 15 போட்டுக்கலாம். அடுத்து என்ன உங்களுக்கு இருக்குது? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் × பிரெத்து. ஸோ 15 × 15 = 225. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ லென்த்து கொடுத்துட்டாங்க 10, பிரெத்து கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா வச்சு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு ஏரியா = லென்த் × பிரெத்து. எதை நமக்கு தெரியுமோ, எந்த ஃபார்முலா தெரியுமோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க சப்ஸ்டியூட் பண்ணி கேட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா வேல்யூ என்ன? 120 போட்டுக்கலாம். லென்த்து தெரியும் 10 × பிரெத் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ B போட்டுக்கலாம். ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ B = ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். B = 12 கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்து பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. 10யும் 12யும் கூட்டுங்க. ஸோ 10யும் 12ம் கூட 22 வரும். 22 டபுள் பண்ணுங்கள். ஸோ 44. ஸோ 44 அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ ஆன்சர் வந்து 12 மீட்டரும் 44 சென்டிமீட்டரும் உங்களுக்கு ஆன்சர்ட்டு இருக்கும். சரியா? ஸோ 12 சென்டிமீட்டர் தான். சரியா? ஸோ 12 சென்டிமீட்டரும் 44 சென்டிமீட்டரும். என்ன யூனிட் கொடுத்துருவாங்களோ அந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தா பிரெத்து கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தையும் நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன? ஏரியா = லென்த் × பிரெத்துன்னு தெரியும். அதில் ஏரியா கொடுத்துட்டாங்க, 20 கொடுத்துட்டாங்க. = லென்த் வந்து தெரியாது. ஸோ L × பிரெத் என்ன? 4 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணலாமா? ஸோ 5 வரும். அப்போ லென்த் = 5 ஃபீட்டு. ரைட்டா? அடுத்து பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. ஸோ 5 + 4 என்ன? 9. 9 × 2 18. அவ்வளோதான், சிம்பிள். இது ஈஸி தான், பட் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க. சரியா? அதில் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க. செகண்ட் கொஸ்டின். த டேபிள் கிவன் பிலோ கன்டைன்ஸ் சம் மெஷர்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்து ரெக்டாங்கிள், இப்போ பார்க்குறது ஸ்கொயருக்கு. சரியா? ஸோ சைடு என்ன கொடுத்தாங்க பாருங்கள். 6 கொடுத்துட்டாங்க. நமக்கு பெரிமீட்டர் கேட்குறாங்க, ஏரியான்னு கேட்குறாங்க. ஸோ சைடுனால என்னது? ஏன்னு குறிச்சிக்கணும். சரியா? ஸோ
ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 4a. அப்போ 4 × 6 24 முடிஞ்சா. ஏரியா ஃபார்முலா என்ன a ஸ்கொயர். அப்போ 6 × 6 36. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ளூ எடுத்துக்கிடுவோம். ஓகே, நமக்கு என்ன கொடுத்தாங்க, பெரிமீட்ரு கொடுத்துருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்கணும், அப்புறம் சைட் கண்டுபிடிக்கணும். நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 4a. அப்போ 4a தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 4a = 100 கொடுத்துருக்காங்க. அப்போ a = 100/4 வரும். 100/4 போட்டிங்க அப்படின்னா 25 கிடைக்கும். அப்போ சைடு தான் 25. ஸோ இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சைடு 25. ஏரியா ஃபார்முலா என்ன a × a. ஸோ 25 × 25 = 625. சரியா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன். நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. சரியா? 49 ஸ்கொயர் ஃபீட். அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் = 49 அப்படின்னா நம்ம என்ன தேவை, சைடு a தேவை. ஸோ a ஸ்கொயர் 49. அப்போ a = √49 வரும். ஸோ 49 ரூட் எடுத்து என்ன வரும், உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ a வந்து 7 போட்டுக்கலாம். பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 4a. ஸோ 4 × 7 = 28 உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஸோ 7ம் 28ம். அப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின். த டேபிள் கிவன் ஃபிலோ. ஓகே, இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் 20 பேஸு, ஹைட்டு, ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன ½ × பேஸ் × ஹைட்டு. ஸோ 20 × 40 எவ்வளோ வரும், 800 வரும். ஸோ 800ல் பாதி எவ்வளவு, 400. ஸோ ஏரியா வந்து 400. ரைட்டா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பேஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன a = ½ × பேஸ் × ஹைட் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு வந்து ஏரியா வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டுக்கலாம். ½ × பேஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு 4 போட்டுக்கலாம். ஸோ ஹைட் = இந்த 2 இந்த பக்கம் போகும்போது இன்டூவில் போகும். ஸோ 4 × 2 = 8 ஃபீட்டுன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 8. புரியுதா? எப்படி கட் பண்ணுறேன், எப்படி இன்டூ பண்ணுறேன்னு தெரியுதா? ஸோ இந்த 5ம் 20 கட் பண்ணிங்கன்னா ஸோ 5 + 20 4 போட்டுக்கலாம். திருப்பி இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அந்த 4 × 2 8ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன். ஏரியா வந்து 12 கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், a = ½ × பேஸ் × ஹைட்டும் பார்த்துருந்தோம். ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24 = ½ × பேஸ் வந்து தெரியாது கண்டுபிடிக்கணும், × ஹைட் வந்து 12. ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 வரும். இதை திருப்பி கட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா b = 2 × 2ன்னு போகும். ஸோ 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு 1, சைடு 2, சைடு 3 கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் என்ன அர்த்தம், சுற்றளவு. ஸோ சுற்றி வந்து அளக்கிறது, சுற்றளவு. ஸோ 6 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. 6 + 5 பார்க்கணும், +2 ஆட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ 5 + 2 வந்து 7. 7 + 6 = உங்களுக்கு 13 அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைடு 2 கொடுத்துருக்காங்க, சைடு 3 கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா? நமக்கு 3a அல்லது a + b + c = pன்னு தெரியும். அதில் bயும் cயும் கொடுத்துட்டாங்க. அப்போ 8 + 3 = 7. இல்லை a நம்ம கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ 8 + 3 என்னென்னு ஃபஸ்ட் பாருங்கள். 8 + 3 = 11. அப்போ a = 17 - 11 போகும். ஸோ 17லேருந்து நீங்கள் 11 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வருதோ அதான் உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்கும். சரியா? ஸோ a = 17 - 11 = 6. புரிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்டு சப்டிவிஷன். சைடு 1 கொடுத்துட்டாங்க, 3 கொடுத்துட்டாங்க, 2 கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னது, இதையும் கொடுத்துட்டாங்க. இதுவும் சேம் மாடல் தான். ஸோ 11 + b + 9 = 28. 11 + 9 20 வரும். ஸோ 20. ஸோ b = 28 - 20ன்னு போடுவீங்க. ஸோ b = 20ன்னு கிடைக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ 28 - 20 உங்களுக்கு 8. சரியா? ஸோ 28 - 20 வந்து 8 வரும். ஸோ ஆன்சர் வந்து 8. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபில் இந்த பிளான்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஃபில்லப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போன பார்ட் 1ல் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக அதே மாதிரி தான், அதே ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டிமீட்டரும் மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஃபார்மில் என்ன கன்வர்ஷன் என்னென்னா 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். சரியா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணிங்க அப்போ எங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ 100 வரும். ஸோ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் = 100 mm ஸ்கொயர். 500 mm ஸ்கொயர். ரைட்டா? ஈஸி தான், பட் ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸி, இல்லை கஷ்டம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீட்டரும் சென்டிமீட்டரும் என்ன ஃபார்முலா தெரியும், 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் தெரியும். பட் இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் = 100, இன்னும் 2 0. சரியா? அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் = 10,000 அப்படின்னா 26 மீட்டர் ஸ்கொயர் = 26 × 10,000 = 26,000. 26,000 26,000. ரைட்டா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிலோமீட்டர் மீட்டரும். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை பார்க்கணும். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ரைட்டா, நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எத்தனை 6 0 வரும். கரெக்டாக, நம்ம 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், 8 போட்டு 1 2 3 4 5 6 முட்டை போட்டால் அதான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். இது பார்ட் 1லேயே பார்த்துருப்போம், ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். 6வது கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்னு கொடுக்குறாங்க. சரியா, கொடுத்துருக்க ஷேப்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சரியா, சரி மேலே போகலாம். ஓகே சரி, ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் என்னது, சுற்றளவு. சரியா, ஸோ இங்கே சைடு கொடுத்துருக்காங்க, ஸோ 4ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேம் தான், இங்கேயும் 4 இதுவும் 4 எல்லாம் சேம் 4 தான். ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும், சுற்றி அளப்பீங்க அப்படி தான். ஸோ 1 2 மொத்தம் தான் சைடு கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 சைடு இருக்குது. கரெக்டாக, அப்போ ஒவ்வொரு சைடுக்கும் 4 வச்சு 12 சைடுக்கு என்ன பண்ணால் போதும், 12 × 4ன்னு போட்டால் போதும். ஸோ பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து 48. சரியா, ஸோ 4 நாளில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பீஸ் பிக்சரோடைய பெரிமீட்டர் வந்து 48ன்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா, ஏரியா ஃபார்முலா என்ன பீஸோ அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ப்ளஸுக்குன்னு சொல்லி எந்த விதமான ஃபார்முலாம் கிடையாது. கரெக்டாக, அப்போ அந்த ப்ளஸ் நம்ம தெரிஞ்ச ஃபிகருக்கு மாற்றிக்கணும். 1ல் இதை ரெக்டாங்கிளாக மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள் மாற்றிக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் 4 ஸ்கொயராக 5 ஸ்கொயராக மாற்றிக்கலாம். கரெக்டாக, புரியுதா உங்களுக்கு, இது ஒரு ஸ்கொயரா, இங்கே ஒரு டேஷ்போர்ட் இங்கே ஒரு ஸ்கொயரா, இது டேஷ்போர்ட் இங்கே ஒரு ஸ்கொயரா, இதுக்கு டேஷ்போர்ட் இங்கே ஒரு ஸ்கொயரா, அப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிருக்கும். மொத்தம் 5 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கிட்டு × 5 போட்டால் மொத்த பீஸு கிடச்சிரும். சரியா, பண்ணலாமா. ஸோ 1க்கு சைடு என்ன 4, அப்போ a² = 16. மொத்தம் எத்தனை இருக்குது, நமக்கு 5 இருக்குது. ஸோ 16 × 5 போட்டால் முடிஞ்சு போச்சு. 16 × 5 = 80. அப்போ இந்த பிக்சருக்கு பெரிமீட்டர் வந்து 48ம் ஏரியா வந்து என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு. அல்லது ரெக்டாங்கிள் போட்டும் செய்யலாம், சேம் ஆன்சர் தான் வரும். சரியா, அந்த ரெக்டாங்கிள் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள் எடுப்பீங்க, திருப்பி இந்த பக்கம் ரெக்டாங்கிள் போடும்போது இங்கே இந்த பீஸ் வந்து 2 டைம் கவுண்ட் ஆயிரும். அப்போ இதை மட்டும் மைனஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 1க்கு 2 வேலை ஆகி போயிடும். அதனால் சின்ன பீஸ் வந்து பெருசு போங்க. ஸோ சின்ன பீஸ் 4 இருக்குது, 4 வச்சு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பீஸ் சென்டரில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பீஸுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு × 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்திரும். சரியா, அல்லது ஒரு ரெக்டாங் கண்டுபிடிச்சிக்கிட்டு 3 ஸ்கொயர் போடணும். இதெல்லாம் ரிஸ்க்கு, பட் சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிட்டு × 5 போட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் பிக்சரோடைய பெரிமீட்டர் பாருங்க. ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஸோ எல்லாம் சுற்றி ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்டிக்கலுக்கு அவங்க கொடுக்கல, பட் வேர்ட்டிக்கலுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் ஆட் பண்ணிக்கலாமா, எழுதிக்கலாம். ஸோ 5 என்னங்க, ஓகே 5 ப்ளஸ் அடுத்து ஒரு 4 வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங்கு 5 தான். ஸோ 5 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 4 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ 2 5 இருக்குது 10, இங்கே 2 5 இருக்குது 20, 24 28, அப்புறம் ஒரு 8. சரியா, ஸோ 28ம் ப்ளஸ் ஒரு 8ம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடணும். சரி, ஸோ 36 உங்களுக்கு இந்த பிக்சருக்கான பெரிமீட்டராக இருக்கும். சரியா, அடுத்து கண்டுபிடிக்க போகிறது நமக்கு ஏரியா. ஸோ ஏரியா கண்டுபிடிக்க என்ன பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர் மொத்த பிக்சர் நமக்கு என்ன கிடையாது, ஃபார்முலா கிடையாது, பட் ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாக, ஸோ ட்ரையாங்கிளும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிங்க. ப்ளஸ் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 4 ட்ரையாங்கிள் இருக்குது, அதை இன்ட்டு பண்ணிக்கணும். ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஸோ ஃபஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கலாமா. ஏரியா ஃபார்முலா என்ன, ½ × பேஸ் × ஹைட்டு. ஸோ 4 × 5 20, நம்ம பை 2 போடுவீங்க. ஸோ ½ போட்டுக்கலாம். ஸோ 5 × 20, அதில் பாதி என்னது உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது, 4 பீஸ் இருக்குது. ஸோ 10 × 4 40. கரெக்டாக, அடுத்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயருக்கு 3 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா என்ன, a × a. ஸோ 3 × 3 9. ஸோ 40 + 9 = 49. புரிஞ்சா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ½ × பேஸ் × ஹைட் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஸோ 4 × 5/2 போடுவீங்க. ஸோ 4 5 20, அதில் பாதி 10, அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கொயரும் உள்ள சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கான ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயருக்கு சைடு வந்து 3 கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு ஏரியா ஃபார்முலா 3 × 3. ஸோ 9 வரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 40, இப்போ 9 ரெண்டு ஆட் பண்ணால் 49 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்க முடியும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த பிக்சருக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா, ஸோ இங்கே ஒரு 15 இருக்குது, அப்புறம் 50. சரி, ஆட் பண்ணிங்க, வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 15, அப்புறம் ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 12, அதுக்கப்புறம் ஒரு 13. சரியா, அதுக்கப்புறம் இந்த கேப் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். மொத்தம் உங்களுக்கு 50, அதில் 10 போயிட்டு. சரியா, அப்போ 40. ஸோ இங்கே ஒரு 40, அப்புறம் இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா, இதுக்கு வந்து மொத்தம் 15, அதில் 5 போயிட்டுனா இது 10,
அப்புறம் 10. ஸோ மொத்தம் ஆட் பண்ண முடிஞ்சு போச்சு. இதில் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் எதுவும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். மொத்தம் 50, இதுவரை 50 தானே, இங்கே பண்ணு கொடுத்தாங்க. ஸோ தேவையில்லை, மொத்தம் 50, அதில் அவங்க என்ன போயிட்டு 10 போயிட்டு. ஸோ இது ஒரு 40 டைமென்ஷன் எடுத்துக்கணும். இங்கே மொத்தம் 15, அதில் வெர்டிக்கல். ஸோ 5 போயிட்டுனா மீதி எவ்வளோ இருக்கும், 15ல் 5 போயிட்டு, ஸோ 10 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் மொத்தம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிமீட்டர். ஸோ மொத்தம் 150 சென்டிமீட்டர் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏரியா கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஏரியாவுக்கு வந்து நான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கொயருக்கு ஒரு சைடு 10 கொடுத்துட்டாங்க. ஸோ 10 ஸ்கொயர் என்னது உங்களுக்கு 100. ஸோ 100 போட்டுக்கோங்க. அடுத்த ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு லென்த்து பார்த்து கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த அழிச்சிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் பார்த்துட்டிங்களா? ஸோ ரெக்டாங்கிள் தான் இருக்குது. அதுக்கு நமக்கு லென்த்து பிரெத்துலாம் தெரியும் கரெக்டாக. ஸோ 10 வந்து லென்த், சாரி 50 வந்து உங்கள் லென்த்து, 5 வந்து பிரெத்து. ஸோ ஃபார்முலா என்ன, ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ 50 × 5 = 250. ஸோ 250 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக. இது ஒரு ட்ரையாங்கிள் தான், பட் 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? நம்ம ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. பேஸும் ஹைட்டும் மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து நமக்கு ஹைபாட்னியஸ் 13 சேர்க்கக்கூடாது, சரியா? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. சப்போஸ் இந்த இங்கே சேர்க்கணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் வேறு ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நமக்கு ஆஃப் இன்டு பேஸ் ஹைட் போட்டுக்கலாம். ஸோ 5 × 12 என்னது உங்களுக்கு 60, அதில் பாதி உங்களுக்கு என்னது 30, சரியா? ஸோ இவ்வளோ ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 250 + 30 வந்து உங்களுக்கு 280 கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 100 போட்டிங்க அப்படின்னா 380 உங்களுக்கான ஆன்சர். ஸோ 3 டைமென்ஷனும் யூஸ் பண்ண அப்படின்னா ட்ரையாங்கிள் வேறு. ஸோ 3 சைடும் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கான பேர் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதுக்கான ஃபார்முலா S × S - A, S - B, S - C ரூட்டுக்குள்ளே வரும். எஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு A + B + C / 2ன்னு போடுவீங்க. அந்த மாதிரி ரிஸ்க்காக போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டு முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம், சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th question, find the perimeter and area of a rectangle whose length 6, breadth 4, சரியா? ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 × L + B. அது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ 6 + 4 = 10. ஸோ இன்ட்டு 2 போட்டால் 20 முடிஞ்சு போச்சா? ஸோ 20 வந்து ஒன்றுது உங்களுக்கு பெரிமீட்டர். ஸோ ஏரியா பார்க்க போகிறீங்க. ஏரியா ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து, 6 × 4 24, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சிம்பிள், பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுத்த பார்த்துக்கலாம். Find the perimeter and the area of the square whose side is 8 cm, சரியா? ஸோ பெரிமீட்டரும் ஏரியாவும் கேட்குறாங்க. எதுக்கு, ஒரு 8 cm ஸ்கொயருக்கான வேல்யூ, சரியா? ஸோ ஃபார்முலா என்ன, பெரிமீட்டருக்கு 4A. ஸோ 8 × 4 32. அப்புறம் ஏரியா கேட்குறாங்க. ஸோ 8 ஸ்கொயர் என்ன 64, அவ்வளோதான், 32ம் 64ம். ஏன் இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா சிலவங்க டவுட்டு கேட்பீங்க, சரியா? ஸோ சால்வ் பண்ணல, நம்ம சேனலில் வீடியோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஆன்சரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி சின்ன சம் செய்கிறது. பட் சம்மு போக போக, சரியா? ஸோ கிளாஸஸ் போக போக இந்த மாதிரி பேசிக்ஸை சொல்ல மாட்டேன். டக்குன்னு ஏரியா ஃபார்முலா போடுங்க, ஆன்சர் சொல்லுங்க, போயிட்டே இருப்பேன். அதுக்காண்டி பேசிக்ஸும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும். அதுக்காண்டி இந்த வீடியோ போட்டுட்ருக்குது. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 6, 8, 10, சரியா? ஸோ பெரிமீட்டர் ஈஸி, என்னது சுற்றளவு. ஸோ 6, 8, 10 3 ப்ளஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 6 + 8 + 10 போட்டால் உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும், சரியா? ஸோ 24 கரெக்டாக 24 வந்து பெரிமீட்டர் கிடைக்கும். ஏரியா ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹைப்பானிஸ் தான் பெருசாக இருக்கும், சரியா? அப்போ இங்கே 10 வரும். இது நீ மாற்றி மாற்றி கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எப்பவுமே கொடுத்த 3 நம்பரில் எது பெருசோ அது ஹைப்பானிஸாக எடுத்துக்கணும். மீதி 2 தான் சின்னதாக இருக்கும், சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ 8 × 6 = 48, 48ல் பாதி 24. ஸோ ஆன்சர் வந்து 24, 24. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் வித் சைட் 7, 8, 10. ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள்லாம் என்னது, சைடு 3 சைடு இருக்கும். பட் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணிடலாம், சாதா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதா ஃபார்முலா பொறுத்தவரை எது பெருசோ அதான் அது ஹைப்பனிஸாக இருக்கும். மீதி 7ம் 8ம், சரியா? பெரிமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ போன அவசியமே இல்லை, சாரி. ஸோ பெரிமீட்டர் கேட்டனால இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. 7 + 8 + 10, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். 7 + 8 + 10 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணால் 25 அப்படின்னு உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சப்போஸ் ஏரியா கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், 10 விட்டுலாம். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்ஸ் போடுங்க. ஸோ 8 7 56, அதில் பாதி என்னது அது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், சரியா? சரி, அடுத்து ஐசோஸ் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க வித் ஈக்குவல் சைட்ஸ் 10 cm ஈச் அண்ட் தேர்ட் சைட் 7 cm. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது என்னடா ட்ரையாங்கிள் கேட்குறாங்க, பட் சைடு வந்து 2 தான் கொடுத்தோன்னு நினைக்கக்கூடாது. கொடுத்துறான் ஈக்குவல் சைட்ஸ். அப்போ என்னது, ஐசோஸ் ட்ரையாங்கிள் சொல்லும்போது நமக்கு 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? அப்போ இங்கேயும் 10, இதுவும் கண்டிப்பாக 10 தான் இருக்க முடியும். இது 7 இருக்க முடியும், சரியா? அவங்க கேட்குற என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர், சரியா? ஸோ பண்ணலாமா? ஸோ 10 + 20, 20 + 7, 27 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர் இருக்க முடியும். அப்படி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் வித் சைட் 6. ஸோ 3 சைடு இருக்கும். ஸோ 6 + 6 + 6 = 18, அதான் ஆன்சர்.
அடுத்த 11th கொஸ்டின், the area of a rectangular shaped photo is 820 square centimeter and its width வந்து 20. What is its length கேட்குறாங்க. இதுவும் சேம் தான், லென்த்து கேட்குறாங்க. சரியா, ஏரியா கொடுத்துட்டாங்க 820, பிரெத்து அதாவது வித்து வந்து 20 கொடுத்துட்டாங்க. இப்படி டேரெக்டாக கொடுக்காம ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் கதையை கொடுத்தாலும் விட்டுட்டு போயிடுவோம் செம்ம. சரியா, ஸோ ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. கரெக்டாக, அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க 820 கொடுத்துட்டாங்க. அப்போ 820 இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு 20. இந்த 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இது கட் பண்ணால் அது 41. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 41 சென்டிமீட்டர். அடுத்து கேட்குறாங்க ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஃபைண்ட் ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. கரெக்டாக, ஸோ எல் ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன போடலாமா. ஸோ எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 41 கண்டுபிடிச்சிட்டோம். பிரெத் எவ்வளோ நமக்கு 20. ஸோ 41 + 20 போடுங்க, 1 6 61 வரும். அது டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ 61 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா ஏன் 2 போடுறோம், ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. கரெக்டாக, ஸோ 61 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 122. அடுத்த கொஸ்டின், a square park has 40 meter as its perimeter. What is the length of its side? Also find its area. ஸோ ஸ்கொயர் பிளாட்டுக்கு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 4a இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு 10 வரும். ரைட்டா, அப்புறம் வாட் இஸ் லென்த்துன்னு கேட்குறாங்க. சைடு என்னது 10 போட்டாச்சு, லென்த் வந்து 10. ஏரியா என்னது 10 × 10 100. அவ்வளோதான். சைடு 10, ஏரியா வந்து 100. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the scalar triangle has 40 cm as its perimeter and whose two sides are 13 cm and 15 cm. Find the third side. சரியா, ஸோ ஸ்கேலார் ட்ரையாங்கிளுக்கு சைடு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ ஃபார்முலா என்ன, a + b + c இஸ் ஈக்குவல் டு 40. அதில் ஒரு சைடு 13ம் இன்னும் 15 கொடுத்துட்டாங்க. இப்போ c இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ 13 + 15 கண்டுபிடிங்க. ஸோ 13 + 15 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 28 கிடைக்கும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 40 - 28 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஸோ 40 - 28 இஸ் ஈக்குவல் டு 12. அவ்வளோதான், ஆன்சர் வந்து 12. முடிஞ்சா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4th கொஸ்டின் பார்க்கலாம். A field is in the shape of right angle triangle whose base is 25 meter and height வந்து 20 meter. Find the cost of leveling the field at the rate of ₹45. சரியா, ஸோ ₹45 per square meter square. ரைட்டா, ஸோ ஒரு ஃபீல்டு இருக்குது, அது என்ன ஃபீல்டு இருக்குது, ஷேப் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலாம், அதுக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பண்ண முடியும், அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ½ இன்ட்டு 25 இன்ட்டு 20 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணால் 10 வரும். ஸோ ஏரியா வந்து 250. 25 × 10 இஸ் ஈக்குவல் டு 215 கிடைக்கும். நமக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 45 கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எத்தனை தேவை, 250 மீட்டர் ஸ்கொயர் தேவை இருக்குது. ஸோ 250 இன்ட்டு அந்த 45 போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இன்ட்டு பண்ணி பாருங்கள், ஆன்சர் 11250 கிடைக்கும். புரிஞ்சா, ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 250 மீட்டர் ஸ்கொயரும் கிடைக்கும். நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு பெரும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் 45 ரூபா அப்படின்னா 250 மீட்டர் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 250 இன்ட்டு 45 போட்டிங்கன்னா 11,250 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே போச்சு, சாரி ஓகே. எ ஸ்கொயர் ஆஃப் இதுனா டக்குன்னு ஸ்கை கீழே போயிட்டு ஓகே. 15th கொஸ்டின் தான் கரெக்டு தான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், எ ஸ்கொயர் ஆஃப் சைட் 2 cm இஸ் ஜாயிண்ட் வித் ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 15 cm அண்ட் பிரெத் 10 cm. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஷேப்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இது வந்து கொஞ்சம் யோசித்து போட வேண்டிய ஒரு சம்மு. வந்து ஆன்சர் 58 வரலாம். பட் 58 உங்களுக்கான ஆன்சர் கிடையாது. எப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, ஸோ இந்த கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த கொஸ்டின் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தது. ஸோ இந்த 15th கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளுக்கு லென்த் பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் பிரெத்தும் பார்த்துக்கலாம். ஸோ 15 லென்த்தாக இருக்கும், பிரெத்து 10 கொடுத்துருக்காங்க. அது கூட என்ன பண்ணுறாங்க, சைடு 2 cm உடைய ஸ்கொயரை வந்து அட்டாச் பண்ணுறாங்க. கரெக்டாக, அப்படி அட்டாச் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, அதனுடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன் ஷேப். சப்போஸ் இங்கே நீங்கள் ஸ்கொயரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மொத்த ஷேப்பு. அப்போ என்ன பண்ணணும், இது மொத்தத்துக்குள்ளே பெரிமீட்டர் கேட்குறாங்க. ரைட்டா, பண்ணலாமா? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு படத்தை வரைஞ்சி அப்படியே நீங்கள் டைமென்ஷன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக வரும். கரெக்டாக, ஏன்னா ஸ்கொயர் பீஸை நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம், கீழே எப்படிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே மாற்றி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பாக தான் ஆன்சர் கிடைக்கும். பட் ஈஸியாக நீங்கள் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள், இதில் ஸ்கொயர் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம கேட்டுருக்குது கம்பைன் ஷேப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த கோடு உங்களுக்கு வராது. கரெக்டாக, அது எப்படி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ பெரிமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கும் போது 2 × L + B
அப்படின்னு போடுவீங்க. பட் இந்த இடத்துல இந்த 2 கழிக்கணும், அப்போ -2 போட்டுக்கணும். ஸோ போட்டுக்கலாமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நீ L என்னது 15 ப்ளஸ் பிரெத் என்ன 10. ஸோ 15 ப்ளஸ் 10 என்ன 25. 25 × 2 50 கரெக்டாக. ஸோ 15 10 25 × 2 போட்டால் என்னது உங்களுக்கு 50 வரும். ஸோ 50 - 2 = 48 கரெக்டாக. ஸோ 48. இப்போ இந்த 48 என்ன பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல 48. அடுத்த ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கும் சேர்த்து தான் பெர்மிட் கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, பெர்மிட் என்ன 4a கரெக்டாக. ஸோ 4a மட்டும் தேவையில்லை. இந்த ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது திருப்பி இங்கே இந்த பாயிண்ட் ஜாயின் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 4a - 2. ரெக்டாங்கிள் கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயருக்கு 2 கழிச்சுக்கணும். ஸ்கொயரை ஜாயின் பண்ணும்போது ரெக்டாங்கிளோடைய 2 கழிச்சுக்கணும். ஸோ 4a - 2 நம்ம 4a சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. a என்ன 2. ஸோ 4 × 2 என்னது 8. 8 - 2 என்னது உங்களுக்கு 6. ஸோ இங்கே 6 போட்டுக்கலாமா. ஸோ இது 48, இது 6, ரெண்டு ஆட் பண்ண ஆன்சர். ஸோ 48 + 6 = 54. புரியுதா உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னு? இந்த மாதிரி தான் சம் செய்யணும். நீ மொத்தமாக டைமென்ஷன் போட்டு ஆட் பண்ணால் தப்பாயிரும். ஏன்னா இங்கேயும் சேர்க்கலாம், இங்கேயும் சேர்க்கலாம், இங்கேயும் சேர்க்கலாம், இங்கேயும் சேர்க்கலாம், எப்படினாலும் சேர்க்க மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் கிடைக்காது. பட் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இதே மாடலில் வரும். அதையும் இந்த ஃபார்முலா -2 இந்த மைனஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் 58 இல்லை 54. அடுத்த கொஸ்டின் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஆர் ஈக்குவல் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. விச் ஃபிகர் ஹஸ் லீஸ்ட் பெர்மிட்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஏரியா சேம் கொடுத்துட்டாங்க. எதுக்கு வந்து லீஸ்ட் பெர்மிட்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். ஏரியா சேம். ஸோ கண்டுவிட வேண்டாம், சுற்றி அளந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சைடு வந்து 1 வச்சுக்கோங்க. சரியா. ஸோ 1 2 3 4 5 அப்படியே சுற்றி ஆட் பண்ணி பாருங்கள். எதுக்கு வந்து கம்மியான ஷேப் இருக்கோ அதை அவங்க ஆன்சர் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். சரியா. ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் வரும். சரியா. ஸோ 16 கொஸ்டின் வந்து பி தான் ஆன்சர்ட்டு வரும். இல்லை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா. ஏன்னு கேட்ட செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் 2 ஐடென்டிக்கல் ரெக்டாங்கிள் ஆஃப் பெரிமீட்டர் 30 cm ஜாயின் டுகெதர் தென் பெரிமீட்டர் ஆஃப் த நியூ ஷேப் வில் பின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ 2 ஒரே மாதிரியான ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சரியா அதுக்கு பெரிமீட்டர் 30 இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணும்போது புதுசாக வரக்கூடியதுக்கு அந்த ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரெக்டாங்கிள், இதுக்கு பெரிமீட்டர் 30. இன்னொரு ரெக்டாங்கிள் ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்கும் 30 தான். ஸோ 30 சரியா. ரெண்டையும் சேர்க்கும்போது உங்களுக்கு பெரிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக போட்டு பார்த்துக்கலாம். சரியா. ஸோ இதுக்கு பெரிமீட்டர் 30, இதுக்கு 30, அப்போ என்ன மொத்தம் 16 வரும். கரெக்டாக. இதுக்கு பெரிமீட்டர் 30, இதுக்கு பெரிமீட்டர் 30 தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 வரும். புரிஞ்சவங்களுக்கு 30. சப்போஸ் ரெண்டு இங்கே சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்க கேப் வந்து என்ன மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிமீட்டர் கம்பேர் பண்ணும்போது 60 விட கம்மியாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தனித்தனியாக பார்த்தா 60 வருது. ஸோ சேர்க்கும்போது இந்த ரெண்டு கேப் என்ன ஆயிரும், சேர்ந்துருமா? அப்போ ஒரே பீஸ் ஆயிருமா? அப்போ கண்டிப்பாக 60 குறைவாக தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா <60. பி தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். <60 cm தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா. ஸோ ஆன்சர் வந்து <60 cm. இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் எவ்ரி சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் டபுள் தென் இட்ஸ் ஏரியா பிகம்ஸ் டேஷ் டைம்ஸ்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்க முன்னாடி ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து பிரெத்து தெரியும், நமக்கு என்ன ஏரியா தான் கேட்குறாங்க. ஸோ லென்த்து பிரெத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஏரியா எப்படி இருக்கும், ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத்துன்னு இருக்கும். இது ஆக்சுவல் உள்ள ஃபார்முலா. ஸோ இதான் வந்து ஏரியா. சரியா. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா லென்த்தையும் பிரெத்தையும் டபுள் பண்ணணும். கரெக்டாக. ஸோ லென்த்தை 2Lன்னு போட்டுக்கலாம், பிரெத்தை 2Bன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஏரியா எப்படி இருக்கும், ஏரியா ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத்து. லென்த் உங்களுக்கு 2L, பிரெத்து என்ன உங்களுக்கு 2B. ஸோ 2B. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 4LBன்னு வரும். இது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி வரதுக்குள்ள ஏரியா. இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ்னு கேட்குறாங்க. இது நமக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஏரியா. நமக்கு மாற்றின பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஏஏ சேம் தான், லென்த் இன்டு பி, லென்த் இன்டு பி தான். பட் இங்கே 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் ஆகிப்போச்சு. சரியா. ஸோ சைடை வந்து நீங்கள் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக ஏரியாவில் 4 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும், இதுதான் 4 டைம்ஸ் ஜாஸ்தி. அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 10 cm இஃப் இட் சைடு இஸ் ட்ரிபிள்டு. சரியா. சைடு ட்ரிபிள் பண்ணுறாங்க. தென் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் பெரிமீட்டர் இன்க்ரீஸ்னு கேட்குறாங்க. இந்த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 10 போட்டுக்கலாம். 10 என்ன கொடுக்குறாங்க, சைடு வந்து ட்ரிபிள் ஆகுது. இஃப் இட் சைடு வந்து ட்ரிபிள், அப்போ என்ன இருக்கும் 10 × 3 30. தென் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் பெரிமீட்டர் இன்க்ரீஸ். சரியா. ஹவு மெனி டைம்ஸ் இட்ஸ் பெரிமீட்டர் இன்க்ரீஸ். கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கவனம் பார்க்கணும். சரியா. ஒரு
ஸ்கொயர் இருக்குது, அதனுடைய சைடு வந்து ட்ரிபிள் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பெரிமீட்டரும் என்ன தான் ஆகும், ட்ரிபிள் தான் ஆகும். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டிங்களா? வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 10 10 10 ஸோ 4 10 இருக்குது. அப்போ என்ன ஒரு பெரிமீட்டர் 14 வரும். ஸோ நீங்கள் 30 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ சைடு 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 30 + 30 + 30 4 30 போடுவீங்களா, அப்போ நான் 120 போகும். கரெக்டாக? இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது கட் பண்ணி பாருங்கள். 0 0 கட் ஆயிரும். ஸோ 4 சார் 12 எத்தனை ஆச்சு 3. ஸோ நீங்கள் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. சைடு உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஆச்சுன்னா பெரிமீட்டரும் கண்டிப்பாக ட்ரிபிள் ஆயிரும். ஆன்சர் டி சாய்ஸ். அவ்வளோதான். 3 டைம்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வருஷம் பாருங்கள். The length and breadth of a rectangular sheet of a paper 15 cm 12 cm respectively. கட் பண்ணியாச்சு. A rectangular piece is cut from one of its corner. கட் பண்ணிட்டாங்க. Which of the following statement is correct for the remaining sheetன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் புரியுது உங்களுக்கு? ஒரு லென்த்து பிரெத்து உள்ள ரெக்டாங்கிள் இருக்குது, 15 12 கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பீஸை வந்து ஒரு கார்னர்லேருந்து கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா பெரிமீட்டர் வந்து சேமாக இருக்குமா, பட் வந்து ஏரியா சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ கட் பண்ணால் கண்டிப்பாக பெரிமீட்டர் என்னது மாறி போயிடும். கரெக்டாக? பெரிமீட்டர் மாறிடும். ஸோ கண்டிப்பாக தப்பு எடுக்க முடியாது. ஸோ பி சாய்ஸ் பாருங்கள். ஏரியா ரிமைன் சேம் கொடுக்குறாங்க, பட் பெரிமீட்டர் சேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் கண்டிப்பாக மாறும். கரெக்டு தான். பட் ஏரியா ரிமைன் சேம் கொடுத்தாங்க. எப்படி ஏரியா சேமாக இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ மொத்தமாக இருக்க ஒரு ஏரியா இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாலும் ஏரியா மாறாதா? ஸோ இந்த ஏரியா வெளியே போயிரும்ல. ஸோ கண்டிப்பாக இது என்ன தான் தப்பு தான். சி பாருங்கள். தேர் வில் பி சேஞ்ச் இன் போத் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். கண்டிப்பாக தான் கரெக்டு. சரியா? ஸோ இருக்குது. ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுக்கிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், இந்த ஏரியாவும் கழிஞ்சு போயிடும், பெரிமீட்டரும் நான் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். புது அது வந்து கான்செப்ட்டை பார்த்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் கட் பண்ணி எடுக்கிறாங்க, கண்டிப்பாக ஏரியா மாறப்போகுது, பெரிமீட்டர் மாறதான் போகுது. ஓகேவா? அது கூடலாம் குறையலாம், அது ரெண்டாவது விஷயம். அதை பற்றி கேட்கலவங்க. சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இதோடு இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த செஷனை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தடவை பார்க்கலாம். தேங்க்யூ.